சென்னை ஆலிவ் ட்ரீ குளோபல் பள்ளியில் 79வது சுதந்திர தினம் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னை அடுத்த மாதவரம் மஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஆலிவ் ட்ரீ குளோபல் பள்ளியில் நாட்டின் 79வது சுதந்திர தினம் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளியின் தலைவர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மாணவர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் ஜாய்லீனா ஐசக், பள்ளியின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆலன் பால் ஐசக், பள்ளி முதல்வர் அருள் ராணி, ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தனர். பிள்ளைங்க கிட்ட இப்போது மொபைல் ஃபோன் எக்ஸ்போஷர் பற்றி நம்ம பேசுகிறோம்ல, மொபைல் ஃபோனை ரிமூவ் பண்ணணும்னு நம்ம பேசுகிறோம். பட் நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கும் போது லாஸ்ட் வீக் வி வர் டீலிங் வித் பேரண்ட். அவர் என்ன சொன்னார்னா, சைல்டுக்கு டிஸோபீடியன்ஸ் நிறையா இருக்குது, என்ன பேசினாலும் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க, கூட பேசுகிறாங்க, பதில் சொல்ல நமக்கு அவங்க ஏன்னு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்மளால் முடியல அப்படின்னு சொன்னாங்க. இது 3rd ஸ்டாண்டர்ட் பேரண்ட்டும் சொல்கிறாங்க, 1st ஸ்டாண்டர்ட் பேரண்ட்டும் சொல்கிறாங்க, 11th ஸ்டாண்டர்ட் பேரண்ட்டும் சொல்கிறாங்க. பிள்ளைங்களை ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி நம்ம ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. மதர்ஸ் மார்னிங் 8 o'clockலேருந்து 4 மணி வரைக்கும் எவ்வளோ வேணால் ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களை மாற்றுறதுக்கு எங்களால் முடியாது. 8 o'clock அப்புறம் அந்த பசங்க 4 மணிக்கு வீட்டுக்கு வராங்கல்ல, அப்போ இன்டர்நெட் ஆஃப் பண்ணி ஃபோனை நீங்கள் ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் காலைல வரைக்கும் ஃபோன் எடுக்காதீங்க. ஆஸ் லாங் அஸ் 12th கம்ப்ளீட் பண்ணி இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போகிற வரைக்கும் மொத்த பொறுப்பையும் நாங்கள் எடுத்துக்கணுன்றதை நினைக்கிறோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் எங்களுக்காக பண்ணுங்கள். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு இறுதி தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தலைவர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் விருதுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார்.